वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। एतां विभूतिं योगं च मम यो वेत्ति तत्त्वतः सोऽविकम्पेन योगेन युज्यते नात्र संशयः। அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். एतां विभूतिं योगं च मम यो वेत्ति तत्त्वतः सो विकम्पेन योगेन युज्यते नात्र संशयः.
ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இப்போ நாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னு கேட்டால் தடங்கள் தான். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி உபன்யாசத்தில் பார்த்தோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபி அஸ்ரேயசி பிரவருத்தேது கொத்ரயாந்தி விநாயகாக. ஒரு பியூட்டிஃபுல்லான சுபாஷிதம். சுபாஷிதம்னா அர்த்தம் பழமொழி. நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம்னா அது எங்கேருந்து தான் தடங்கள் வருமோ தெரியாது, எந்த ரூபத்தில் தான் தடங்கள் வருமோ தெரியாது. பெருமாள் நமக்கு எதிர்பாராத ஆங்கிள்லேருந்துலாம் ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பான் இல்லையா? ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி, நல்ல ஒரு காரியத்தை செய்யணும், எப்படியாவது இந்த காரியத்தை நம்ம பூர்த்தி பண்ணணும், சாஸ்திரியமான ஒரு காரியம்ன்றதாக ஆரம்பித்தோன்னா தடங்கள் 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 அப்படி வரும். நமக்கு நல்ல காரியம் செய்யணும்னு ஞானம் வரதே ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இந்த தடங்கள் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், விட்டுடுவோம். சில பேர் என்ன பண்ணுவா, பிராரப்யத்தே நகலு விக்ன பயேன நீச்சை, ஆரம்பிக்கவே மாட்டான். எதுக்கு சுவாமி நமக்கு வம்பு, அதை ஆரம்பித்தா அது எதனா பிரச்சனையாகும், எதனா பேஜாராகும், ஏன்னா தடங்கள் வரும். அடப்போங்க சுவாமி, நம்ம எல்லாம் முடியாது, அவ்வளோ பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படவே வேண்டாம் என்று நீச்சர்கள், த மோஸ்ட் ரெச்டு, அப்பேற்பட்டவா விக்கெட் அப்படி வச்சுக்கோங்க, அப்பேற்பட்டவா ஆரம்பிக்கவே மாட்டான். பிராரப்ய விக்ன நிகதாக விரமந்தி மத்தியாக. ஒன்று ஆரம்பிப்பா, அப்படியே ஒரு 10 நாள் பண்ணுவா, நடுவில் ஒரு பிரேக் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அவ்வளோதான், புஷ், அதோடு நின்று போயிடும். திட்டம் கிடப்பில் போடப்பட்டது, மேற்கொண்டு அந்த திட்டத்தை ப்ரொசீட் பண்ணவே முடியாது. அது என்ன பண்ணுறது, ஒரு பிரயோஜனம் இல்லை, விட்டுடுவா. விக்னைஹி புனரபி பிரதிஹன்யமானாக. வரட்டும், எனக்காச்சு அதுக்காச்சு வச்சு ஒரு கை பார்த்துருவோம். நான் இந்த காரியத்தை பகவத் ஆராதனமாக பகவத் பிரீத்தியத்துக்கோசரம் பண்ணுறேன், இதுக்கு எத்தனை தடங்கள், எவ்வளோ தடங்கள் உண்டாக முடியுமோ பார்க்கலாம். எதுக்கு பெருமாள் இருக்கார், எதுக்கு பெருமாள்கிட்ட பிரார்த்தனைன்றது ஒன்று இருக்குது. பெருமாளே, இந்த காரியத்தை நான் பண்ணுறேன், இதை நல்லபடியாக கம்ப்ளீட்டாக கடைசி வரலும் கொண்டு போய் முடித்து வைக்க வேண்டியது உடைய பொறுப்பு அப்படின்னு எவ்வளவு தடங்கள் வந்தாலும் மறுபடியும் 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 முட்டி மோதி அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுறான் இருக்க பாருங்க, அவன் தான் உத்தமன் என்பதாக பெயர். இப்போ யோசிச்சு பதில் சொல்லுங்கள், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமன் தானா சொல்லுங்கள். இப்போ யோசிங்க, நாமெல்லாம் என்ன லெவலில் இருக்கோம். இன்னொன்று நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் உண்டு. ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றொன்று வந்து விட்டது என்றால் இதை நம்ம கை விட்டுடுவோம், அவ்வளோதான், புஷ் ஆகிடும், நமக்கு மேலே செய்ய மாட்டோம், நம்ம மறந்து கூட போயிடும். சில சமயம் 10 நாள் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்துன ப்ராஜெக்டுகளும் நமக்கு மறந்து போயிடும், பண்ண முடியாது. எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை பூர்த்தி பண்ணணும். அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை, பக்தி யோகத்தை ஆரம்பித்தோம்னா பக்தி யோகத்தில் விக்னங்கள் வரும். இப்போ தவறான காரியம் செய்வதனாலே அதில் தடங்கள் இல்லாமல் பூர்த்தியாகி விடுகிறது என்பதனால இப்போ நாம் தவறான காரியத்தை தொடர்ந்து செய்யலாமா? தப்பு இல்லையா? அது தப்பு தானே, அது பண்ணக்கூடாது, அதையும் புரிஞ்சுக்கணும். சரி, பக்தி யோகத்தை செய்ய ஆரம்பித்தா ஜடபரதர் போன மகாஞானிகள், அவள் கதையெல்லாம் கேட்கச்சே பயமாக இருக்குது. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஜடபரதரை போன்ற மகாஞானிகள் நாம் பார்க்குறோமே, அந்த ஞானிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. நல்ல தபஸ்வி, அவருடைய திருத்தகப்பனார் ரிஷபதேவர்னு பேர், வாயில் கல் வச்சுன்னு உட்கார்ந்தவர். அவருடைய குமாரர் இவர் சாலக்கிராம க்ஷேத்திரம் போய் ஜபம் பண்ணுறார், தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஒரு மான்குட்டி மேலே வைத்த ஆசையினால் மறுஜன்மாவில் மான்குட்டியாக பிறக்கிறார். அதுக்கு அடுத்த ஜென்மாவில் மறுபடியும் பரதராக பிறக்கிறார். எவ்வளோ பெரிய தடங்கள், எவ்வளோ பெரிய தடங்கள். நாமெல்லாம் பண்ண முடியுமா? ஒரு கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறோம்னு கிளம்புறோன்னா அன்றைக்கி எத்தனை தடங்கள் வருது நமக்கு. இது என்ன வழி? என் ஐஸ்வர்யத்தையும், உபய விபூதி ஐஸ்வர்யம், ஞாபகம் இருக்கோ இல்லையோ, விபூத்தின்னு அர்த்தம், ஐஸ்வர்யம் அர்த்தம். என்னுடைய கல்யாண குணங்களையும் ஐஸ்வர்யத்தையும் உள்ளது உள்ளபடி ஒருவன் அறிந்து உபாசித்து கொண்டிருந்தானேயானால் அவனுக்கு பக்தி யோகம் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் மேன்மேலும் விருத்தியாகும்.
இதில் சந்தேகம் இல்லை. கீழே கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷத்தின்னு அர்ஜுனா, நீ சபதம் பண்ணு, இந்த உலகம் என்னை நம்பாது, நான் சபதம் பண்ண இதை ஏற்காது, அதற்கு பதில் நீ பிரதிஜ பண்ணுன்னு சொன்னான் பெருமாள். இப்போ தானே சொல்கிறான், சஹா அவிகம்பேன யோகேன யுஜ்யதே ந அத்திர சம்சயா. கிறிஸ்டல் கிளியர்ன்ட்டான் பெருமாள். இது டவுட்டே கிடையாது, நீங்கள் யாராவது டவுட் படாதீங்கன்ட்டான். யஹா எவன் ஒருவன், மம என்னுடையதான, ஏதாம் விபூதிம், ஏதாம் விபூதிம்னா இதற்கு முன் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டபடி மனு முதலானவர்கள் கூட என் வசத்தில் உள்ளார்கள், மனு முதலானவர்கள் கூட நான் சொல்வதைத்தான் கேட்பார்கள், என்னுடைய திருவுள்ளத்தை அனுசரித்துத்தான் அவர்கள் காரியத்தை செய்கிறார்கள் என்று என்ன என் வைபவத்தையும் யோகம் அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட குணச்சேர்த்திகள் இருக்க, புத்தி ஞானம் சுகம் துக்கம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, தத்வதா வேத்தி, அதாவது உள்ளதை உள்ளபடி அறிய வேண்டும். தத்வதா வேத்தி, தத்து புத்துன்னு தெரிஞ்சக்கூடாது, தத்தகாபத்துக்கான்னு தெரிஞ்சக்கூடாது. சஹா அவன், அவிகம்பேன யோகேன, அதான் முக்கியம், அன்ஷேக்கபிள் அப்படின்னு அர்த்தம். விகம்பம்னா கம்பம்னா நடுக்கம், கம்பம்னா நடுக்கம். அவிகம்பேன யோகேன, அந்த அந்த யோகாபியாசம், வாட் எவர் இட் மே பி, பக்தி யோகம், அத்தகைய பக்தி யோகம் நடுவில் பிரேக்கே ஆகாது, மாட்டிக்க மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, கர்மயோகம் பண்ணணும். கீழே நம்ம முதல்ல 6 அத்தியாயத்தில் பார்த்தோம்ல, கர்மயோகம் பண்ணோம், கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணோம், ஞான யோகத்துக்கு அப்புறம் பக்தி யோகம். இந்த ஞான யோகம் இருக்கு பாருங்க, அது ஆத்மாவலோகனத்தை கொடுக்கும். உன்னுடைய ஆத்மாவை நீ அனுபவிக்கலாம், உன்னுடைய ஆத்மாவை நீ பார்க்கலாம், உன்னுடைய ஆத்மாவை நீ என்ஜாய் பண்ணலாம். அந்த ஆத்மாவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாயானா சந்தோஷம் வரும், ஆனந்தம் வரும். அது பகவத் அனுபவத்தை தடுத்துரும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், சூப்பர் த பெஸ்ட் கேட்டரர் இன் த சிட்டி, இந்த ஊர்லேயே மிகச்சிறந்த ஒரு கேட்டரரை கூப்பிட்டு சமையல் பண்ணியிருக்கா. ஸோ கல்யாண சமையல் சாலம்னு நாமளும் போய் உட்காரோம். உட்கார்ந்தோடனே இலையை போட்டு 4-5 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்டை பரிமாறினா வரும். நமக்கு அந்த ஜாங்கிரி ரொம்ப பிடிக்கும், இன்னும் சாதம் வரல, இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. முதல்ல ஒரு 4 ஸ்வீட் ஜஸ்ட் இலையில் போட்டு வச்சா, உடனே இவர் இன்னும் 2 ஜாங்கிரி கொண்டு வா, இன்னும் 2 ஜாங்கிரி கொண்டு வானார். 4 ஜாங்கிரி சாப்பிட்டார், 5 ஜாங்கிரி சாப்பிட்டார், தகட்டி போச்சு. இலையில் உட்காந்தார், எடுத்தோடனே ஜாங்கிரி சாப்பிட்டார். ஜாங்கிரி ரொம்ப டேஸ்ட்டு தான், ஜாங்கிரி ரொம்ப ருச்சி தான். ஆனால் அப்புறம் பலவிதமான சித்திரான்னங்கள் இருக்குது, இன்னும் பலவிதமான ஸ்வீட்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் இருக்குது, இதை விட இன்னும் டேஸ்டியான சில பல பதார்த்தங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் சாப்பிட முடியாமல் என்ன ஆகிடுத்து, முதல்ல இலையில் போட்ட ஜாங்கிரியே 3, 4, 5ன்னு சாப்பிட்டதுனால கம்ப்ளீட்டாக உன்னால் சாப்பாடே சாப்பிட முடியாத அளவுக்கு திகட்டி போயிடுது. ஸோ சாப்பாடே வானான்னு நிறுத்திடுறேன், ஜாங்கிரியோடு முடிஞ்சு போச்சு. நீ சாப்பிடலான்னு தான் வந்த, உக்காந்த, ஜாங்கிரி பார்த்த, ஒரு டெம்டேஷன் ஏற்பட்டது, அந்த ஜாங்கிரியை நீ சாப்பிட்ட. இதே நீ என்ன பண்ணியிருக்கலான்னா, நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அவள் கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே வந்து, அப்போ நடுவில் ஜாங்கிரியை சேர்த்து சாப்பிட்டியானே, ஜாங்கிரி சாப்பிட்டு டேஸ்ட்டும் வந்திருக்கும், மற்ற ஐட்டங்களையும் நீ என்ஜாய் பண்ணியிருக்கலாம். வேற அதை விட்டுட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி ஜாங்கிரியை மட்டும் சாப்பிட்டதுனால என்ன ஆகிடுது, மீறி ஃபர்தர் ஐட்டம்ஸ் உன்னால் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுது. அந்த மாதிரி ஞான யோகத்தை மட்டுமே நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஞான யோகம் உனக்கு அத்தியந்த ஆனந்தத்தை அளிக்கும். அது பரமாத்மா அனுபவத்தை காட்டிலும் உனக்கு இந்த அனுபவம் அதிகமாக தோணும். இப்போ பரமாத்மா அனுபவத்தை அது பிரேக் பண்ணிடும், தடுத்துரும். இதெல்லாம் கூட பக்தி யோகத்துக்கு விரோதம் தான். இதை தேசிகன் என்ன பண்ணார், ஒரு வலை மாதிரி அப்படின்னார். ஆத்மானுபவம்ன்றது ஒரு வலை மாதிரி. மீனானது தூண்டில் இருக்கிற அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு வந்து மாட்டிக்கிற மாதிரி நாம் மாட்டிக்கிறோம். அதில் மாட்டக்கூடாது. அவன் போட்டானா அந்த ஜாங்கிரியை பேசாமல் பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரசாரங்கள், சித்திரான்னங்கள், பக்ஷ்ய போஜங்கள் எல்லாவற்றையும் வைத்து சாப்பிட்டோம்னா நிறைந்த சாப்பாடு கிடைக்கும். வயரும் ரொம்ப டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை நம்ம டேஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடுறது. ஒரு என்ஜாய், ஒரு ப்ளஷர் உண்மையிலேயே நமக்கு ஏற்படும். அதை விட்டுட்டு ஒன்றத்தை வச்சுட்டு நாம் சாப்பிட்டு போனோம்னா இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஞான யோகத்துலேருந்து பக்தி யோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஞான யோகம்ன்றது அவாய்ட் பண்ணிவிடுவோம், நம்ம பக்தி யோகத்தை செய்ய விடாமல்.
உன் ஆத்மாவை அனுபவிக்கிறது அவ்வளோ ப்ளஷராக இருக்கும், அவ்வளோ என்ஜாயபிளாக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல், அந்த மாதிரிலாம் மாட்டிக்காமல், அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான குழியில் போய் விடாமல் உன்னை அழகாக லீட் பண்ணக்கூடியது எது? பகவானுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய விபூதி பௌஷ்கல்யத்தையும் நன்கு நாம் ரசித்து கொண்டே இருந்தோமேனால் அவிகம்பேன அன்ஷேக்கபிள் மைண்ட் உனக்கு வரும். அது வேவரிங் மைண்டாக இருக்கவே இருக்காது. யுஜ்ஜதே நாத்திர சம்சயா, இது சந்தேகமே இல்லை. நான் பெருமாள் பிரதிஜை பண்ணி சொன்னான், பர்றா இதெல்லாம் டவுட்டே கிடையாதுடா. யார் யார் சொல்கிறதையோ நீங்கள் நம்புறீங்களே, பெருமாள் சொல்கிறத நம்பக்கூடாதா? ஏன் யார் யாரோ என்னென்னமோ சொன்னாலும் ஆஹான்ட்டு நம்ம நம்பி தலையாட்டிட்டு போகிறோமே. நம்ம அவா சொல்கிறா சுவாமி, இவா சொல்கிறா சுவாமின்னு பெருமாள் சொல்கிறத நம்பக்கூடாதா? யாவற்றினுடையதான உற்பத்தி, வாழ்த்தி, செயல் இது எல்லாம் என்னுடைய அதீனமானது. இதுவே என்னுடைய ஐஸ்வர்யம். நான் தோஷமில்லாதவன் என்பது மட்டுமல்ல, பிறருடைய தோஷங்களையும் நான் போக்கடிப்பவன். அது ஒரு முக்கியமாச்சே. பெருமாள் எப்பேற்பட்டவன்? அபகத பாப்பான்னு பேர். அபகத பாப்பானா பாப சம்பந்தமே இல்லாதவன் அர்த்தம். இப்போ அகல்யை எடுத்துக்கோங்க. அந்த அகல்யை என்னாச்சு? ஷிலாதே ஸ்திரீத்வாதிர் விபரணிதர் அஸ்தத்யத்புதம் இதம்னு சுவாமி தேசிகன். திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜ ரஜசே என்றார் தேசிகன். அகலிகைன்றவள் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான். தன் கணவனை காட்டிலும் மற்றொருத்தனை, ஒரு ஆண் புருஷனை விரும்பிட்டான். தன்னுடைய அழகு மேலே கொண்டிருந்ததான ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கலாம். தான் ரொம்ப அழகு அப்படின்றதுனால அவள் மற்றவரிடத்தில் தன்னை கொடுத்தாள். அதனால் அவளுக்கு பாபம் வந்துடுத்து. பெருமாளுடைய திருவடி சம்பந்தம், திருவடி தூள் சம்பந்தம், அந்த பாதுகையினுடைய சம்பந்தம் அகலிகைக்கு சாப விமோசனத்தை அளித்தது. தாம் பரிசுத்தமானது மட்டும் இல்லை, பெருமாள் தன்னை சேர்ந்தவர்களையும் பரிசுத்தமாக்குவார். ஒன்றுமில்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, சந்தனுன்னு ஒரு மகாராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? சந்தனுன்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு ஏன் சந்தனு மகாராஜான்னு பேர் தெரியுமோ இல்லையோ? இப்போலாம் சில திரைப்படங்களில் காண்பிக்கிறாளே கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காரியத்தை பண்ணினவன் சந்தனு மகாராஜா தான். அவன் யாரை தொட்டாலும் அவளுக்கும் பரிமளம் வரும். அந்த அவளுக்கு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்துடும். சந்தனு அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு எதனா உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா இவன் கட்டி பிடிச்சானா அவளுக்கு உடம்பு சரியாக போயிடும். கட்டிப்பிடி வைத்தியத்தை கொண்டு வந்தோடனே சந்தனு தான் வச்சுக்கோங்களேன். அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுதுன்னா இவன் கட்டி பிடிச்சானா அவளுக்கு சரியாக போயிடும். அது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இதை ட்ரீட்மெண்ட் ஒத்துக்கிறீங்களா? சந்தனு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது? சாதாரண ஒரு ராஜா தானே, பெருமாளுடைய அனுகிரகத்தினால. சரிப்பா வச்சுக்கோ. இப்போ ஒரு ராஜா அவன் தொட்டாலே மற்றவர்களுக்கு சுத்தமாகுது, மற்றவாளுக்கு ஒரு வாசனை வருது, அவள் உடம்புல இருக்கிற வியாதி போகிறதுன்னா பெருமாளுடைய அனுகிரகத்தினால ஒருத்தருக்கு இந்த காரியம் பண்ண முடியறதுன்னா பெருமாளால் பண்ண முடியாதா? பெருமாளால் பண்ண முடியாதா? பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தன, ஹே பிரபோ ராமச்சந்திரமூர்த்தே, சமஸ்த லோகங்களிலும் இருக்கக்கூடிய பாபத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணுபவன் நீதானே என்று வர்ணிக்கிறார். சக்ஷுஷா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தன, ஹே பிரபோ தேவரேவா ராமா, உன்னுடைய தெருக்கண்களினாலே நீ கடாட்சித்த மாத்திரத்தினாலே என்னுடைய பாபங்கள் அனைத்தும் ஒழிந்தன என்று அவள் சபரி முதலானவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி தான் மட்டும் பரம பவித்ரானாம் பவித்ரம் யஹா மங்களானாம் சமங்கலம் என்று தான் மட்டும் பரம பாவனமானவன் அல்ல, தன்னை சார்ந்தவற்றைகளையும் பவித்திரமாக்குபவன் என்று பெயர். பவித்திரமாக்குபவன் என்பதாக பெயர். அதனால் பிறருடைய தோஷங்களையும் போக்குபவன், எண்ணற்கரிய திரு கல்யாண குணங்களை உடையவன், இந்த என்னுடைய தன்மையை உள்ளது உள்ளபடியாக உணர்ந்தவன் ஒருவன் இருப்பானேயாகில் அவனுக்கு தட்டுத்தடங்கலற்றதான பக்தி யோக நிஷ்பத்தியானது ஏற்படும். பக்தி யோக நிஷ்பத்தியானது ஏற்படும். இப்போ திருப்பி பார்க்கணும். விபூதி என்றால் ஐஸ்வர்யம், நியமன சக்தி. ஐஸ்வர்யம்ன்றது நிரங்குஷ சுவாதந்திரியம். அகுண்ட சுவாதந்திரிய ஸ்வபதம் அதிரோகன் அவசரே. அயோத்தியினுடைய மகிமையை பேசுவார். அயோத்தியா திவ்யேயம் வஹதி சரயூரத்ர விரஜா. இந்த அயோத்தி என்பதுதான் வைகுண்ட க்ஷேத்திரம், சரயூ நதி தான் விரஜா நதி. அகுண்ட சுவாதந்திரியா, அகுண்ட சுவாதந்திரியா, நிரங்குஷ சுவாதந்திரியம். அவனை யாராவது தடுக்க முடியுமா? ஏன் இப்படி பண்ணின, ஏன் இப்படி பண்ணினேன்னு யாராலும் அவனை கேட்க முடியுமா? அகுண்ட சுவாதந்திரியா, ஒருத்தரால் கொஸ்டினே பண்ண முடியாது. நான் ஒரு தடவை கமிட் ஆகிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு யாரோ பேசச்சேல நம்ம கைத்தட்டுறோம். பெருமாள் சொல்கிறான் இந்த வார்த்தையை.
அகுண்ட சுவாதந்திரிய ஸ்வபதம் அதிரோகன் அவசரே. பாரு, புற்பா முதலா புல்லெரும்பாரி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரன் முற்றவும் நற்பாலு குய்த்தலன்னு அயோத்தியில் உள்ள அனைத்தையும் மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போனான். அவனை யார் சுவாமி தடுத்த முடிஞ்சுது? எப்படி அழைச்சிட்டு போனான்னு கேட்க முடிஞ்சுது? நீ யார் அதை அழைச்சிட்டு போகிறதுக்குன்னு யாரும் சொல்ல முடிஞ்சுதா? போடா சார் தான். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் பண்ணுவோம் நம்ம. அவர் விஸ்வாமித்திரர் திரிசங்கு மகாராஜனுக்கு அபயப்பிரதானம் பண்ணினார். திரிசங்குவுக்கு என்ன ஆசைன்னா, தன்னுடைய தேகத்தோடு தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். நல்ல கவனிங்கோ, தன் தேகத்தோடு தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு திரிசங்கு ஆசைப்பட்டான். விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணார். அப்படியே திரிசங்கு ஆகாசத்தில் கிளம்பினான். மேலே அப்படியே பறந்து போயிட்டே இருக்கான். சொர்க்கம் வாசலுக்கு போயிட்டான். சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டியது தான் பாக்கி. அப்போ இந்திரன் வந்தான், காலால் எட்டி உதைச்சான் திரிசங்குவை. என்ன எதுக்கு இந்திரா எட்டி உதைக்கிறேன்னா, நீ யாரா என் வீட்டுக்கு வரத்துக்குன்னா? விஸ்வாமித்திர யாகம் பண்ணி அனுப்பினார் நான் திரிசங்கு. அதுக்கு இந்திரன் சொன்னான், என் வீட்டுக்கு ஒன்றை கெஸ்ட்டாக அனுப்புறதுக்கு விஸ்வாமித்திரருக்கு யார் பர்மிஷன் கொடுத்தான்னு கேட்டான். பியூட்டிஃபுல் கேள்வி இது, நல்ல கேள்வி இது. உனக்கு வேணும்னா உன் வீட்டில் வச்சுக்கோ அவரை. இன்னொருத்தர் வீட்டுக்கு மற்றொருத்தரை விருந்தாளி ஆக்குவதற்கு இவருக்கு யார் தகுதி கொடுத்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள்? ஏன் என் பர்மிஷன் வேண்டாமா? என் வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்புறேன்னா, அப்பா இந்திரா, இந்த மாதிரி திரிசங்குன்னு ஒருத்தர் இருக்கான், என்னுடைய ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, அவனை கொஞ்சம் நீ சொர்க்கத்தில் டைம் ஒரு இடம் ஒரு பிளேஸ்மெண்ட்டு கூட அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் எங்ககிட்ட வந்திருக்கணுமா வேண்டாமா? என்னுடைய பர்மிஷன் கேட்டுருக்கணுமா வந்திருக்கணும்? நீ போ பார்த்துக்க, நான் பார்த்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் இது? போடா சந்தால தலைகீழ எட்டி வச்சான். தலைகீழ விழுந்தா திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு நிற்கிறது. அது இருக்கட்டும். இதே பெருமாள் ஜட்டாயுவை பார்த்தார் காட்டில். குற்றீரும் கொலையிலுமா ஜட்டாயு விழுந்து கிடக்கிறான். ராவணனாலே செருகைகள் வெட்டப்பட்டு, நகங்கள் வெட்டப்பட்டு, அலகுகள் வெட்டப்பட்டு கிடக்கிறான். அவன் உடனே அவனை பார்த்தார். யாகதிரி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாஜ யாஜபூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். என்ன வாக்கியம் தெரியுமா அது? கிளம்பு ஜட்டாயு, உனக்கு நான் கொடுக்குற மோட்சம் யார் தடுக்கிறா பார்க்கிறேன் அப்படின்னா பெருமாள். அபராவர்த்தினாம் யாஜ யாஜபூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமஹான். இதுனும் இந்திராதி லோகங்கள் மாதிரி இல்லை, பிரம்மாதி லோகங்கள் மாதிரி இல்லை. எந்த லோகம் போனால் திரும்பி வரமாட்டாயோ அந்த ஒரு உத்தமமான லோகம், வைகுண்ட லோகம்னு பேர் அதுக்கு. போ வைகுண்டத்துக்கு அப்படின்னு பெருமாள் ஜட்டாயு அனுப்பினான். யாராவது ஒருத்தர் தடுத்தாளா? அது எப்படி ராமன் ஜட்டாயுவை வைகுண்டத்துக்கு அனுப்பலாம்? அச்சை, என் இடம் அது, என்னுடைய ஸ்தான விசேஷம், நான் அனுப்புகிறேன், நீங்கள் யாரா கொடுக்க வந்து அப்படின்னு கேட்பான். யார் தடுக்கிறது? அகுண்ட ஸ்வாதந்திரியாக. நோபடி கேன் அப்ஜெக்ட் ஹிம். ரைஸே பண்ண முடியாது, வார்த்தையே பேச முடியாது. பிணை கொடுக்கிலும் போக விட்டாரு, பிராட்டியே ஜாமீன் போட்டால் கூட கிடையாதுன்ட்டார். ஜாமீன் மறுக்கப்படுகிறது வெற்றிகரமாக 18 முறை 20 முறை 40 முறை என்பதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஜாமீன் மறுக்கப்படுகிறது. அதெல்லாம் முடியாது. நீலாம் கையெழுத்து போகணும் அவசியம் இல்லை. அவனுக்கு நான் கொடுத்த மோட்சம் தான், அது சந்தேகமே கிடையாது. அந்த மோட்சம் அவனுக்கு சித்தி. அகுண்ட சுவாதந்திரியா, இதான் நிரங்குஷமான சுவாதந்திரியம். இதுக்கு தான் ஐஸ்வர்யம் என்பதாக பேர். ஐஸ்வர்யம்னா கேவல செல்வம் மட்டும் இல்லை. ஒரு சட்டம் போட்டானா, ஒரு ஒரு கட்டளை போட்டானா, அந்த கட்டளையை மீறுவதற்கு யாருக்கும் திராணி கிடையாது. பயம். இவற்றினுடைய ஸ்திதி வாழ்ச்சி எல்லாம் அது பரமாத்மாவுடைய அதீனம்தான். இதெல்லாம் செயல்படுவது யாரு? அவனால் தான். இப்படி எல்லாவற்றையும் எல்லா பிரகாரத்தினாலையும் நியமனம் செய்து பீஷாஸ்மாத் பாதः பவதே பீஷோதேதி சூரியः. என்னாச்சு? என்னாமஸ்மரணாத் பீதாக பூத வேதாள ராட்சசாக. அவன்கிட்ட பயம். காற்று வீசுவதும் அவனாலே, நிலவு பிரகாசிப்பதும் அவனாலே, சூரியன் உதிப்பதும் அவனாலே, அக்னி சுடர் விட்டு பிரகாசிப்பதும் அவனாலே. அவன்கிட்ட இருக்கக்கூடிய பயம், உலகத்தில் அவனை தவிர்த்து வேற யாருக்கிட்டையும் பயம் கிடையாது. அவன்கிட்ட தான் பயம் எல்லாத்துக்கும். எனவே விபூதிஹி. அடுத்தது யோகம். யோகம் யுஜ்யதே இது யோகா. யோகத்துக்கு எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன். யுஜ்யதே இது யோகா, அதாவது என்ன அர்த்தம்? பரமாத்மாவிடத்தில் சம்பந்தம் பெற்றவை. அது என்னது? தோஷ நிவர்த்தகத்துவம், கல்யாண குணாகரத்துவம். தோஷ நிவர்த்தகத்துவம், கல்யாண குணாகரத்துவம். தோஷத்தை நிவர்த்திப்பது, கல்யாண குணங்கள் நிரம்பி இருப்பது. இப்போ பாருங்க, சூரியன் இருட்டை விளக்குகிறான்,
சூரியன் உதித்தானே ஆனால் இருட்டு விலகுகிறது. அப்போ சூரியன் இடத்துல இருட்டு இருக்குமோ? ராமனாலே அனைவருக்கும் பாபம் போகிறது. அப்போ ராமன் இடத்துல பாபம் இருக்குமா? அதான் கவனிக்கணும். ராமபிரான் பாபம் போவதற்காக சில காரியங்களை செய்ததாக, சில பூஜைகளை செய்ததாக சொல்கிறாளே, எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறேன். பூஜித்தார்னு வேணால் சொல்லிட்டு போங்க, பாபம் போகிறதுக்காக பூஜித்தார் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன? அவனிடத்துல தோஷம் என்பது தட்டவே தட்டாது. அதாவது பாப சம்பந்தம்ன்றது கிடையவே கிடையாது. அதனால் விபூதி யோகம் தத்வதா. தத்வதான்னு அர்த்தம் தத்வதா உள்ளவாறு, உள்ளது உள்ளவாறு, உள்ளது உள்ளபடி. இப்போ மற்றவர்களிடத்துல ஒரு சுவாதந்திரம் இருக்குது, பிரம்மா கிட்ட ஒரு சுவாதந்திரம் இருக்குது, ருத்ரனிடத்துல ஒரு சுவாதந்திரம் இருக்குது, இருக்கட்டுமே, அதெல்லாம் லிமிட்டட் சுவாதந்திரம். அவ்வளோதான் பண்ண முடியும் அவளால். ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இருக்கான்னா அந்த தேசத்துடைய எல்லைகளுக்கு உட்பட்டு தான் அவனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் செல்லுபடியாகவே தவிர்த்து அந்த தேசத்திற்கு வெளியில் அவனுடைய சட்டங்களை யாராவது மதிப்பாளா? சில சமயத்தில் ராஜாக்களுடைய சட்டங்களை தேசத்துக்குள்ளேயே மதிக்கிறது இல்லை. மற்றவர்களிடத்தில், ஈஸ்வரன் அல்லாதவர்களிடத்தில் இருக்கும் பாரதந்திரியம், துக்கம், அஞ்ஞானம் இவற்றை நாம் எம்பெருமானிடத்தில் கற்பிக்கக்கூடாது. இங்கே பாருங்க, தசரதனுக்கு பிள்ளையா பிறந்தான், வசுதேவருக்கு பிள்ளையா பிறந்தான், அவளை விழுந்து சேவிச்சான். ஆஹா பத்தியா, அப்போ இவன் அவளுக்கு அடங்கினவன். ஆமாம் அடங்கினவன். எப்படி அடங்கினவன்? இந்த அவதாரத்தில் அவதார புருஷனாக இருப்பதினாலே தனக்கு ஒரு தாய் தந்தையர் உண்டு என்றால் தாய் தந்தையரிடத்தில் ஒரு பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கக்கூடியவன். வசிட்டர் பின்னாடி கையை கட்டிட்டு போனா, விஸ்வாமித்திர பின்னாடி கையை கூப்பிட்டு போனா அப்படின்னு சொன்னால் ஒரு சிஷ்யனுடைய லட்சணமானது அங்கே காண்பிக்கப்படுகிறது. ரோல் மாடல் அர்த்தம் இதுக்கெல்லாம். சரி, சீதையை பார்த்தாயா? கொடியே, நதியே, மலையே, மரங்களே, சீதையை பார்த்தீர்களா என்று கதறி கதறி அழுதானால் ஒரு மனைவியை இழந்த புருஷனுடைய நிலை காண்பிக்கப்படுகிறது. அதுவும் காதல் மனைவி. சில பேர் மனைவி ஊருக்கு போயிட்டா ஆஹா ஜாலி, நோ என்ஜாய் அப்படின்னு சொல்கிறாலும் இல்லையோ, அந்த மாதிரி இல்லை. உண்மையிலேயே அந்த காதல் மனைவியை பிரிந்ததுனால ஏற்பட்ட துக்கமானது அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. போர்க்களத்தில் மூர்ச்சையானானே, அஸ்திரங்களினால் அடிபட்டு விழுந்தானே, வேகோ ஹொத்வேல சுவேல கிமிடமிதி விதோ மந்திரிதோ வானரேந்திரை மாயா மானுஷ்யலீலாம் அபிநயதி ஹரோ லப்தசேவா விசேஷா வைதேகி கர்ணபூர ஸ்தவகசுரபினாய சமாஸ்லேஷு நோஷ்டா திருஷ்டா பாரிப்ளவானாம் சபவது கருடா துக்கவாரி பிளவோனஹா என்று நாகபாசத்தில் மயங்கி கிடந்த பொழுது கருத்மான் வந்து விடுவித்தான். அப்போ விழுந்து கிடந்தாரே, அடிபட்டு விழுந்தாரே. எனவே இவர் பாரதந்திரியம் தெரியறது, துக்கம் தெரியறது, தன் மனைவி எந்த பக்கம் போனான்னு தெரியாததுனால, திண்டாடினதுனாலே, அலைந்ததினாலே அஞ்ஞானம்ன்றது அவர்கிட்ட இருக்கு. இப்படியெல்லாம் நாம் நினைத்து விடக்கூடாது. ஏன் அப்படின்னார், சர்வஸ்வதந்திரன், சர்வஸ்மாத்மரன், சர்வஜன் என்று பெயர் பெற்றவன் சில அவதாரங்களில் சில பல லீலைகளை செய்யும் பொழுது அவைகள் அவதாரத்தில் ஏற்படுத்தப்பட்ட அபிநயங்களாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர்த்து ஒரிஜினல் இல்லை. இதற்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கேன். ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ லாஸ்ட் சீனில் செத்து போகிற மாதிரி சினிமா காமிக்கிறான். ஜனங்கள்லாம் புழிய புழிய அழுதுகிட்டே வெளில வரா. அவன் நெஞ்சு முழுக்க சோகம், துக்கம். ஹீரோ இறந்து போயிட்டானே, அதே துக்கத்தோடு வெளியில் வந்தால் அவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. என்ன, அந்த டோருக்கு வெளியில் எந்த ஹீரோ திரைப்படத்தில் நடித்தானோ, எந்த ஹீரோ திரைப்படத்தில் இறந்தானோ, அவன் வெளியில் வரக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் தன் கையால் பூங்கொத்து கொடுத்து அவர்களை வரவேற்கிறான். இது எப்படி பாசிபிள்னா, அது சினிமா சார். சினிமாவில் சும்மா டுமியில் சுடுற மாதிரி சுடுவான். அவன் அந்த ஒரு சிகப்பு சாந்து ஒன்று வச்சுருப்பான், அதை காமிப்பான், அதிலே செத்து போகிற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருவான். மற்றபடி அவன் ஒரிஜினலாக செத்து போவானா? அப்படிலாம் அங்கே நடக்குமா சார்? அது ஆக்டிங் தானேனா? வெளில வந்த ரசிகர்களுக்கு சந்தோஷம். இதே தான் பண்ணுறான் பெருமாள் அவதாரங்கள். அவதரித்து செய்யும் அனைத்து தொழில்கள் எல்லாம் ஆசிரித ரட்சணார்த்தம் இறை என்றதாக அவன் அவதாரம் செய்யும் பொழுது அவதாரத்தில் அவன் காண்பிக்கக்கூடிய இவைகளெல்லாம் ஆசிரியர்களுக்கு பரம பிரேமாவகமாக, பரம ரசாவகமாக, அனுபாவியமாக இருக்கு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். தத்துவதா இப்படி தத்துவத்தோடு அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்தானேயானால் அவிகம்பேன யோகேன, ஆயிரக்கணக்கான தடங்கல்களினாலே அசைக்க முடியாத யோகேன
பக்தி யோகம் சித்திப்பதற்கு முன் அந்த பிரகரணத்தை அனுசரித்து இந்த யோக சப்தத்திற்கு பக்தி யோகம்னு சொல்கிறார். யோகேன அவனுக்கு சித்தியதி நாத்திர சம்சயா, இந்த விஷயத்தில் சந்தேகம் என்பது இல்லை. என் ஐஸ்வர்யத்தையும் குணங்களையும் உள்ளது உள்ளபடி அறிந்தானேயானால் பக்தி வளரும் என்பதை ஹே அர்ஜுனா நீயே பிரத்யக்ஷமாக உணர்வாய், பிரத்யக்ஷமாக பார்ப்பாய். சாஸ்திரத்தில் கூறியிருக்கும் விஷயங்களை நேரில் அனுபவித்தால் தான் ஒரு தெளிவு உண்டாகும் என்று கருத்து. ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேத்தி தத்வதः சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயா. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஏதாம் விபூதிம் யோகஞ்ச ஏதாம் விபூதிம் யோகஞ்ச மயோ வேத்தி தத்வதः மயோ வேத்தி தத்வதः சோவிகம்பேன யோகேன சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. யுஜ்யதே நாத்ர சம்சயः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ஏதாம் விபூதிம் யோகஞ்ச மம யோ வேத்தி தத்வதः சோவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹி தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம்.
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याण निधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.